எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் கோப்பீஸ் கூட்டுதாங்க. கோஸு எங்கள் மாமியார் பாஷையில் கோப்பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டு தான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். வெங்காயம் தக்காளி போட்டு பச்சை மிளகா போட்டு, மெயினாக கோஸ் கூட்டுக்கு வந்து பூண்டும் பூப்பட்டையும் நசுக்கி அந்த பருப்பில் வேக வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடலப்பருப்பு தான் போடணும். போட்டு நல்லா குக்கரில் கடலப்பருப்பு நல்லா வேகிற அளவுக்கு வேக விட்டு, அதுக்கப்புறம் கோஸை போட்டு கோஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் தாளிச்சிட வேண்டியதாங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு தாளித்தா சல்லுன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான். ஊற்றிட்டா சூப்பரான கோஸ் கூட்டு ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரசத்துக்கும் நல்லாயிருக்கும், நார்மலாகவும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் கோஸ் கூட்டு தான் வச்சேன். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.